சோம்பேறி கிளிகள். ஒரு ஆலமர பொந்தில் நிறைய பச்சை கிளிகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தது. வேடர்களின் தொந்தரவு தாங்காமல் அந்த பச்சை கிளிகள் அங்கிருந்து செல்ல முடிவெடுத்தனர். அப்பொழுது ஒரு உயரமான பனை மரத்தை கண்டனர். கிளிகளின் தலைவன் அந்த பனைமரம் தாங்கள் வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ளதா என பார்வையிட்டது. பின்பு இம்மரம் நாம் வாழ்வதற்கு ஏற்றதாக உள்ளது. எனவே இதில் அனைவரும் இணைந்து கூடு கட்டுங்கள் என்று மற்ற கிளிகளுக்கு ஆணையிட்டது. கிளிகள் அனைத்தும் புதிதாக ஒரு இடத்தில் வாழப்போகிறோம் என்ற சந்தோஷத்தில் கூடு கட்ட ஆரம்பித்தன. அனைத்தும் அங்கும் எங்கும் மிகவும் பரபரப்பாக சென்று கூடுகளை கட்டி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் கிளிகளின் தலைவனின் மரத்தின் குணாதிசயங்கள் என்னவென்று ஆராய்ந்து கொண்டு இருந்தது. அப்பொழுது அந்த மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து ஒரு சின்ன கொடி வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தது. தலைவன் கிளியானது அனைத்து கிளிகளையும் அழைத்து, இங்கு ஒரு சிறிய கொடி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் இப்பொழுதே இங்கிருந்து அகற்றி விடுவோம் என்று கூப்பிட்டது. ஆனால் மற்ற கிளைகள் அவர்களது கூட்டில் இருந்து எட்டி பார்த்துவிட்டு சிறிய கொடி தானே பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி ஒரு கிளிகளும் அந்த சிறு கொடியை அகற்ற வரவில்லை. அதில் ஒரு கிளி தலைவன் கிளியிடம் கூறியது, தலைவா, இந்த சிறிய கொடி நம்மளை என்ன செய்து விட முடியும்? தலைவன் கிளியானது, அடே மடையா, இப்பொழுது இந்த கொடி சிறியதாக உள்ளது. இதை எளிதாக அகற்றிவிடலாம். ஆனால் இக்கொடி வளர்ந்து பெரிதாகி விட்டால் இதை அகற்றுவது மிகவும் கடினம். பின்பு வேடர்கள் இந்த கொடியை கயிறாக பயன்படுத்தி நம்மை வேட்டையாடி சென்று விடுவார்கள் என்று கூறியது. முற்றுப்புள்ளி. ஆனால் மற்ற கிளிகளும் புதிய இடத்தை விட்டு வெளியே செல்ல மனமில்லாமல் ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு மேலே அமர்ந்து கொண்டன. அந்த கொடியை அகற்ற வரவில்லை. ஒவ்வொரு முறையும் தலைவன் கிளி அந்த கொடியை அகற்ற அவற்றை கூப்பிடும் போதெல்லாம் அந்த கிளிகள் நாளை நாளை என்று நாட்களை கடத்தினார். அந்த சிறு கொடியோ விரைவாக மிகப்பெரிய கொடியாக வளர்ந்து கொண்டிருந்தது. சிறிது நாள்களுக்கு பிறகு அந்த கிளிகள் அந்த கொடியை அகற்ற வந்தது. ஆனால் அகற்ற இயலவில்லை. அந்த கொடி பெரிய கயிறு போல மிகுந்த வலிமையுடன் வளர்ந்து வந்தது. அந்த வலிமையான கொடியை அந்த கிளிகளால் அகட்டி எறிய முடியவில்லை. ஒரு நாள் தலைவன் கிளி பயந்தது போல் ஒரு வேடன் அந்த பக்கமாக வந்தான். அங்கே மிகுந்த வலிமையான கொடி ஒன்று பனை மரத்தை சுற்றி வளர்ந்து இருப்பதை பார்த்தான். அங்கு கிளிகள் வசித்து கொண்டிருப்பதையும் அவன் கவனித்தான். இந்த வழியை பயன்படுத்தி அவர் மேலே ஏறி சென்று கிளிகள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பொந்தினுள் கையை விட்டு அவைகளுடைய பிள்ளை கிளிகளை எடுத்து சென்றான். கிளிகளால் எதுவும் செய்ய இயலாமல் மிகவும் வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. பச்சை கிளிகள் மீண்டும் அம்மரத்தை விட்டு வெளியே செல்ல முடிவெடுத்தனர். தலைவன் சொல்லி கேட்காததால் மிகவும் வருத்தப்பட்டன. கருத்து: முக்கியம் அல்லாதது என்று எதையும் நினைக்க வேண்டாம். வெப் லிங்க்ஸ்